இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய உங்களுக்கு என்னுடைய வணக்கம். வெல்கம் டு ஸ்கில்ஸ் ஆக்டிவ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம லிசனிங் ஸ்கில்ஸ் எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஆனால் அந்த வீடியோவில் போதுமான அளவு இன்ஃபர்மேஷன் இல்லை. நிலையாக லிசனிங் ஸ்கில்ஸை எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நான் லேர்ன் பண்ணி டெவலப் பண்ண சில விஷயங்களை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லிசனிங் ஸ்கில்ஸ், கேட்கும் திறன். ஒருத்தர் பேசும்போது நம்ம ஒழுங்காக கேட்டால் தான் அந்த கம்யூனிகேஷனே ஒழுங்காக இருக்கும். ஸோ லிசனிங் ஸ்கில்ஸ் தான் எல்லா சோஷியல் ஸ்கில்ஸுக்கும் பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ அது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அப்படி நம்ம எப்படி ஒருத்தர் பேசும்போது எப்படி நல்லா அதை கவனிக்கிறது, எப்படி அதை நம்ம ஒழுங்காக ரிசீவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சில ஹேபிட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹேபிட்ஸை நீங்கள் உங்களுடைய பழக்கங்களாக மாற்றிட்டீங்க, அதாவது ஒரு கம்யூனிகேஷனில் இருக்கும்போது இந்த ஹேபிட்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்களால் அந்த கம்யூனிகேஷனில் ஒழுங்காகவே லிசன் பண்ண முடியும். நான் ஒரு 6 ஹேபிட்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ இந்த 6 ஹேபிட்ஸை நீங்கள் கம்யூனிகேஷனில் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய லிசனிங் ஸ்கில்ஸை ஈஸியாகவே டெவலப் பண்ணலாம். உங்களால் ஈஸியாக லிசன் பண்ண முடியும். ஸோ இந்த 6 ஹேபிட்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம ஒருத்தர் சொல்லும்போது லிசன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம உண்மையான ஆர்வத்தை கொடுக்கும்போது தான் அவர் சொல்கிறத ஒழுங்காக கேட்க முடியும். நம்ம ஆர்வம் இல்லாமல் கேட்டோம் அப்படின்னா நம்மளால் ஒழுங்காகவே லிசன் பண்ண முடியாது. ஒருத்தர் பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஆர்வத்தை கொடுத்து புரிஞ்சிக்க ட்ரை பண்ணும்போது தான் உங்களால் ஒழுங்காக லிசன் பண்ண முடியும். அட் த சேம் டைம் உங்களுக்கு புரியல அப்படின்னா அவங்க பேசிட்டு கேப் விடும்போது கொஷின் கேளுங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறதுக்காக கொஷின் கேளுங்க. ஸோ இதுதான் பேசிக்கான ஒரு விஷயம். உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டாக கொடுங்க, அப்போ தான் லிசன் பண்ண முடியும். சரி வாங்க அந்த 6 ஹேபிட்ஸை பார்ப்போம். நம்பர் 1, ஐ கான்டாக்ட். ஸோ ஒருத்தர் பேசும்போது நம்ம வேற எங்கேயோ சைடில் இல்லை வேற எங்கேயோ கவனிக்காமல் நம்ம அவங்களுடைய ஃபேஸுக்கு நேராக நம்மளுடைய கவனத்தை வச்சு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம கவனிக்கும் போது நம்மளால் ஒழுங்காக லிசன் பண்ண முடியும். ஸோ அதனால் ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் சைட்லேயோ இல்லை வேற எங்கேயோ பார்த்துட்டு இல்லாமல் அவங்களுடைய ஃபேஸுக்கு நேராக அவங்களுடைய கவனத்தை வைங்க. ஸோ ஐ கான்டாக்ட் அப்படின்னா அதுக்காக நீங்கள் அவங்க கண்ணை பார்த்துட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி ஐ கான்டாக்டில் நீங்கள் கவனம் வச்சிங்கன்னா உங்களால் ஒழுங்காக லிசன் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் கவனத்தை அவங்களுடைய ஃபேஸுக்கு நேராக வச்சுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றதுல அதை புரிஞ்சுக்கிறதுல கவனத்தை வைங்க. ஸோ லிசனிங்கில் உங்களுடைய கவனத்தை கொடுங்க, உங்களுடைய கவனத்தை அவங்களுடைய ஃபேஸுக்கு நேராக கொடுங்க. நம்பர் 2, பி அட்டென்டிவ் பட் ரிலாக்ஸ். கவனிக்கணுன்றதுக்காக நீங்கள் ரொம்ப சீரியஸாக கவனிக்க வேண்டாம். ஸோ அவங்க சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஒழுங்காகவே கவனிக்க முடியாது. ஸோ நீங்கள் ரிலாக்ஸாக கவனிங்க. ஃப்ரீயாக உங்கள் மைண்டை ஃப்ரீயாக விட்டுட்டு ஜஸ்ட்டு ஃபன்னாக ரிலாக்ஸாக விட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத கவனிங்க. அப்போ தான் உங்கள் மைண்டால் ஈஸியாக ரிசீவ் பண்ண முடியும். ஸோ கவனமாக இருங்க, அதே நேரத்தில் ரிலாக்ஸாக இருங்க. நம்பர் 3, லிசன் வித் இமேஜினேஷன். உங்ககிட்ட பேசுகிறவருடைய அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, ஸோ அதை உங்கள் மனசுக்குள்ளே காட்சிப்படுத்துங்க. ஸோ ஒரு விஷயம் ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்கும்போதே அதை நீங்கள் உங்கள் மனசில் கற்பனை பண்ணுங்கள், இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி பண்ணும்போது உங்கள் மைண்டால் அதை ஈஸியாக ரிசீவ் பண்ண முடியும். நம்மளுடைய மைண்டு ஒரு டெக்ஸ்ட்டோ இல்லை ஒரு வார்த்தையோ கேட்கும்போது அதை அவ்வளோ சீக்கிரம் ரிசீவ் பண்ணாது, ஞாபகமும் வச்சுருக்காது. ஆனால் நம்ம ஒரு இமேஜினேஷனோ இல்லை ஒரு பிக்சராவோ நம்ம மைண்டில் கொடுக்கும்போது நம்ம மைண்டு அதை ஈஸியாக ரிசீவ் பண்ணும், அதே நேரத்தில் அது ஞாபகமும் வச்சுருக்கும். ஸோ ஒருத்தர் பேசும்போது அவங்க சொல்கிறத கேட்கும்போதே கற்பனை பண்ணுங்கள். ஸோ அவங்க சொல்கிறது இன்னமும் தெளிவாகவே உங்களுக்கு புரியும். நம்பர் 4, கீப் அண்ட் ஓப்பன் மைண்டட். கம்யூனிகேஷனில் இருக்கும்போது ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அது நீங்கள் கேட்கும்போதே உங்கள் மனசுக்குள்ளே ஜட்ஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஒழுங்காக லிசன் பண்ண முடியாது. அதாவது இவர் சொல்கிறது தப்பாக இருக்குது, அவர் சொல்கிறது பொய், அப்படின்னா இவர் பேசுறது சரியாக இருக்காது. ஸோ அந்த மாதிரிலாம் உங்கள் மைண்டில் ஏதாச்சும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை எடுத்துருங்க. ஸோ அது இருந்துச்சுன்னா உங்களால் ஒழுங்காகவே லிசன் பண்ண முடியாது. ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்கன்னா அதுவும் உண்மையாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நீங்கள் முதல்ல அதை லிசன் பண்ணுங்கள். நல்லா லிசன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது ஜட்ஜ் பண்ணுங்கள், அவர் சொன்னது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் லிசன் பண்ணும்போது ஜட்ஜ் பண்ணாமல் ஓப்பன் மைண்டடாக கேளுங்க. அவர் சொல்கிறது உண்மையாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள், அதை உங்கள் மனசில் ஏற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் அது உண்மையாக பொய்யான்னு ஜட்ஜ் பண்ணுங்கள். ஸோ வர இன்ஃபர்மேஷனை முழுமையான மனசோட முதல்ல அக்செப்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஓப்பன் மைண்டடாக இருந்தீங்கன்னா உங்களால் ஒழுங்காக லிசன் பண்ண முடியும். நம்பர் 5, நோட்டீஸ் பாடி லாங்குவேஜ். ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது அவருடைய வார்த்தைகளை மட்டும் நீங்கள் கவனிக்கிறதை தாண்டி அதை தாண்டி அவங்களுடைய உடல் மொழிகள், ஸோ அவங்களுடைய பாடி லாங்குவேஜை நோட் பண்ணுங்கள்.
வார்த்தைகள் அப்படின்றது வந்து கம்யூனிகேஷனில் ஒரு பார்ட்டு மட்டும்தான். அதை தாண்டி பாடி லாங்குவேஜ், ஸோ அவங்க பேசும்போது எந்த மாதிரி அவங்களுடைய கைகளை அசைக்கிறாங்க, எந்த மாதிரி அவங்க வந்து அவங்க வார்த்தைகள் எந்த மாதிரி இருக்குது, ஸோ அவங்க எந்த மாதிரி பேசும்போது செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களால் இன்னமும் வந்து ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். சப்கான்ஷியஸாக அவங்க சொல்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து புரியும். ஸோ லிசன் பண்ணும்போது வார்த்தைகளை தாண்டி அவங்களுடைய பாடி லாங்குவேஜை நோட் பண்ணுங்கள். இதனால் உங்களால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும், தெளிவாக லிசன் பண்ண முடியும். நம்பர் 6, பி எம்பத்தட்டிக். ஸோ நீங்கள் லிசன் பண்ணிட்டு இருக்கும்போது உங்ககிட்ட பேசுகிற அந்த ஆப்போசிட் பர்சனுடைய அந்த ஃபீலிங்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அவங்க இடத்துல இருந்தால் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசும்போது நினச்சி பாருங்கள். ஸோ அவங்க பேசுகிற விஷயம் அவங்க இடத்துல இருந்து நீங்கள் பாருங்கள். இப்படி பார்க்கும்போது அவங்க சோகமாக இருந்தால் நீங்களும் சோகமாக மாறுவீங்க, அவங்க மகிழ்ச்சியாக இருந்தால் நீங்களும் மகிழ்ச்சியாக மாறுவீங்க. இதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறது மூலமாக ஈஸியாக அவங்க சொல்கிறத அவங்களால லிசன் பண்ண முடியும். அட் த சேம் டைம் நீங்கள் இந்த மாதிரி அவங்க சோகமாக இருக்கும்போது நீங்கள் சோகமாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அவங்க தெரிஞ்சுப்பாங்க அவங்க சொல்கிறத நீங்கள் நல்லா லிசன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி அவங்க இடத்துல இருந்து நீங்கள் புரிஞ்சுக்கும் போது ஃபீல் பண்ணும்போது உங்களால் தெளிவாக லிசன் பண்ண முடியும். ஸோ லிசனிங்கில் இந்த எம்பத்தி, அதாவது மற்றவங்க இடத்துல இருந்து பார்க்கறது அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. இது இருந்துச்சுன்னா வார்த்தைகளை தாண்டி உணர்வுபூர்வமாக நம்மளால் மற்றவங்கள புரிஞ்சிக்க முடியும். ஸோ தெளிவாக லிசன் பண்ண முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 6 பழக்கங்களை நீங்கள் வந்து கம்யூனிகேஷனில் இருக்கும்போது ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய லிசனிங் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். அட் த சேம் டைம் உங்களால் நல்லா லிசன் பண்ண முடியும். இந்த 6 பழக்கங்களையும் உங்களால் கம்யூனிகேஷன் பேசிகிட்டு இருக்கும்போது உங்களால் ஃபாலோ பண்ண முடியல, ஸோ நான் இதில் கவனத்தை வச்சுன்னா என்னால் கேட்க முடியல அப்படின்னா ஸோ நீங்கள் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 வீக் வந்து இந்த ஐ கான்டாக்ட், அதாவது அவங்க ஃபேஸை பார்த்து அவங்க சொல்கிறத கவனிக்கிறது, அப்புறம் ரிலாக்ஸாக கவனிக்கிறது. ஸோ இந்த விஷயங்களை மட்டும் ஒரு வாரத்துக்கு உங்களுடைய பழக்கமாக மாற்றுங்க. அது பழக்கமாக மாறிட்ட உடனே அதுக்கப்புறம் இமேஜினேஷன் பண்ணுற விஷயம், எம்பத்தி, ஸோ இந்த விஷயத்த வந்து ஒரு வாரத்துக்கு அதுக்கப்புறம் பழக்கமாக மாற்றுங்க. இந்த மாதிரி படிப்படியாக கூட நீங்கள் வந்து ஒரு ப்ராக்டிஸாக ஃபாலோ பண்ணி இந்த 6 விஷயத்தையும் உங்களுடைய பழக்கங்களாக மாற்றிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒருத்தர் பேசும்போது நீங்கள் அதை கவனிக்கும் போது இந்த 6 பழக்கங்கள் வந்து சப்கான்ஷியஸாக உங்களுக்கு வந்து நல்லா லிசன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுடைய லிசனிங் ஸ்கில்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கிறத நீங்களே உணர முடியும். இந்த வீடியோவில் உங்களுக்கு லிசனிங் ஸ்கில்ஸ் எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுடைய லிசனிங் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆகும், உங்களால் தெளிவாக லிசன் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது யாருக்கு தேவைப்படும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். லிசனிங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதேமாதிரி நம்ம வந்து ஸ்கில்ஸை பற்றி வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்ச். See you later. Bye.